அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நாளை 3/3/2026 அன்று செவ்வாய்க்கிழமை சுக்லாபட்சம் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி கடக லக்னத்தில் பூரண சந்திர கிரகணம் நிகழ இருக்குதுங்க. இந்த கிரகண ஆரம்ப காலம் பிற்பகல் 3:20 மணி, கிரகண மத்தியமம் மாலை 5:04 மணி, அதே போல் கிரகண முடிவு இரவு 7:54 மணி. இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பூரம் பரணி பூராடம் மக இந்த நட்சத்திரங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களும் கட்டாயமாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்று காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் விட்ட பிறகு குளித்த பின் சாப்பிடலாம். விசேஷ குறிப்பாக வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷ நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது ஏனைய மற்றோரும் கீழ்காணும் சந்திர கிரகண ஸ்துதியை 9 முறை அல்லது 18 முறை சொன்னால் சகல தோஷங்களிலிருந்தும் விடுபடுவர். அதே போல் வரும் மாதங்கள் காடு மலைகளின் முக்கியமான வடக்கு திக்கில் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்குங்க. பல இடங்களில் நல்ல அதிர்வுகளும் இருக்கும். அது மட்டுமல்லாது செல்வந்தர்களுக்கு தொழில் மற்றும் பங்கு சந்தையில் பண இழப்பும் ஏற்படுங்க. ராஜ்ய பரிபாலனம் செய்யும் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட இருக்கு. அதனால் மக்கள் இன்புறுவார்கள். குறிப்பாக இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கை. நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. வானியல் நிகழ்வுகள்ல முக்கியமானதாக கருதப்படும் சந்திர கிரகணம் சாஸ்திர அடிப்படையிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக நவகிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சூரியன் சந்திரன் ஆகியோரான ராகுவோடும் கேதுவோடும் இணைந்திருக்கும் காலத்தில் கிரகணங்கள் தோன்றும். சூரியன் சந்திரன் ஆகியன ராகுவுடன் இணைந்திருந்தால் சூரிய கிரகணம், சந்திரனுடன் கேதுவும் சூரியன் ராகுவோடும் இருந்தால் சந்திர கிரகணம் தோன்றும் என்பதை நம் பஞ்சாங்கங்கள் மூலம் ஜோதிடர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணித்திருக்கிறார்கள். அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமும் தோன்றும். அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. நாளை பௌர்ணமி மாலை 5:52 மணிக்கு நிகழ இருக்கு. இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறார். ராகுவோடு சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமானது. சூரியன் ராகுவோடு இருக்கும் காலத்தில் கிரகணங்கள் வந்தால் அரசு, அரசாங்கம், போர் போன்ற விளைவுகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனை பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் நாளைய சந்திர கிரகணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளை பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை நிகழும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். எனவே நம்மால் வேளையில் 6 மணிக்கு மேல் இந்த கிரகணத்தை காண முடியாது. கிரகணம் தெரியும் என்பதால் அதற்குரிய சடங்குகளை சொல்கிறது சாஸ்திரம். அந்த வகையில் பொதுவாக கிரகண காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சூரிய கிரகணமாக இருந்தால் கிரகணம் பிடிக்கும் வேளையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் என்றால் கிரகணம் விடும் வேளையில், குறிப்பாக பௌர்ணமி முடியும் நேரமான 5:52 மணிக்கு பிறகு செய்ய வேண்டும். கிரகணம் பூர நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது கிரகணம் முடிந்ததும் குளித்து திருநீறு பூசி அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ஏதேனும் தானம் கொடுப்பது அவசியம். அதே போல் பொதுவாக தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பலருக்கு உள்ளது. அந்த வகையில் கிரகண காலத்தில் தானம் கொடுப்பதுதான் மிகவும் முக்கியம். இல்லாதவர்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது தானமாக கருதப்படும். குறிப்பாக ஆடைகள், பணம் என ஏழைகளுக்கு தானம் செய்ய பன்மடங்கு நற்பலன்கள் பெருகும். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு
தானியங்கள், மட்டை, தேங்காய் ஆகியவை தானம் செய்தால் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் கிரகண வேளையில் மந்திர ஜபம் செய்வது விசேஷமாகும். ஒரு முறை மந்திரம் ஜபித்தால் பல ஆயிரம் முறை ஜபித்த பலன் கிடைக்கும். மந்திரம் ஸ்திரதியாகும். அதேபோல் மந்திர உபதேசம் பெறவும் இந்த கிரகண காலம் உகந்தது. அதேபோல் கிரகண வேளையில் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டு ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொண்டிருப்பது மேலும் சிறப்பு. அது மட்டுமில்லாமல் இந்த ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 3 முறை இதை சொல்ல வேண்டும். 8 திசைகளையும் ஆளும் தெய்வங்களை போற்றும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு கிரக தோஷங்கள் உண்டாகாது என்பது நம்பிக்கை. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் 3/3/2026 அன்று 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறாருங்க. அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதால் விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே போல் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயர இருக்கு. இதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது 5ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. எனவே அர்த்தாஷ்டம சனி விலகி அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறது. இனி உங்களுடைய காட்டில் பணமழை தாங்க. இனி நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க இருக்கு. தடைகள் எல்லாம் தானாக விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும். வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல சனியினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இதுவரை கடந்த காலத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் தானாக நடைபெற இருக்குதுங்க. உற்றார் உறவினர்களின் நட்பால் புதிய திருப்பங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளுங்க. இத்தருணங்கள்ல விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வைத்து முன்னோர்களை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.